பார்த்த ஞாபகம் இல்லையோ அறுவடாடகம் தொல்லையோ பார்த்த ஞாபகம் இல்லையோ அறுவடாடகம் தொல்லையோ அந்த காலங்கள் கொஞ்சமோ இனி வரும் இன்பமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ அறுவடாடகம் தொல்லையோ அறுவடாடகம் தொல்லையோ அறுவடாடகம் தொல்லையோ போனால் போகட்டும் போடா லூசு பையல நல்லா போயிட்டு இருக்கல ஏன்டா குழப்பம் பண்ற புள்ள முகரே பாரு என்ன இவ்வளவு நேரம் என்ன பேசுன ஆர்பி ஹரிஹர் என்ன திட்டிட்டு இருந்தா வந்தவன அடிக்கணும் உதைக்கணும்னு சொன்னாங்க வரட்டும் தூக்கி போட்டு மிதிக்கிறேன் இனிமேல் எங்க இருந்து வருவார் போட்டேன்னு வச்சுக்க முகரே பாரு அவர் தான் ஆர்பி ஹரிஹரங்கிற அவரை போட்டு அமுக்கிட்டு கிடக்குற யாரு உனக்கு தெரியாது அங்க வாரு என்ன இவரா லூசு ஐயோ நான் மோஷன் போயிட்டா போய் குண்டிய கழுவிட்டா போ அது இல்ல அது லூஸ் மோஷனா ஐயோ நான் மோஷன் போயிட்டேன்டா என்ன புட்டா இதுக்கு தான் யாரு பேம்பர்ஸ் போட்டுக்கோன்னா கேக்குறியா ஏன் சைஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்ப ஷாக்கத்தான் உள்ள சுத்திட்டோம் ஐயோ நான் அந்த மோஷன் சொல்லுங்க துர்ராஜன் நாடக உலகத்திலேயே யாருமே கைப்படாத ரோசாவா இருந்தேன் ஐயோ நெஞ்சு அடைக்குது ஐயோ மேடையில அது 10 மாடாடே மோஷன் போயிச்சாப்பா டேய் இது பச்சை பிள்ளைகளுக்கு கூட துடைக்க முடியாதுடா இத வாங்குனா ஒரு பாக்கெட் வேணும்டா எனக்கு இதுல துடைச்சா பேப்பர் காணா போயிருமேடா ஐயோ துர்ராஜன் என்னயா நீ அந்த மேடையில என்ன உன் பிரச்சனை என் மானம் போச்சு ஒண்ணும் போகல மானம் போச்சு மானம் போச்சு இந்த போச்சு ஒண்ணும் போல இப்ப என்ன உன் பிரச்சனை என்னங்க நீங்க பெரிய பப்புன்னு கேள்விப்பட்டு பரவாயில்ல மன்னிச்சு நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்ல எந்த டான்ஸரா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல நீங்க அசிங்கப்படுத்துவீங்க நீங்க பார்த்து தொழில் பண்ணாதான் எந்த நடனம் அங்க இருந்தாலும் தவறு உணர்றீல இப்போ உணர்றீல என்னை மன்னிப்பு கேளு ஐயோ கேளு மன்னிப்பு கேளு அண்ணா என்னை மன்னிச்சுங்க மணிகண்டா பேண்ட உருவிடாத பா உண்மையிலே என் தங்கச்சினா மரியாதை மன்னிப்பு கேளு மறுபடியும் வீடியோ கவரேஜ் இப்ப ஹரிஹரன் யூடியூப் சேனல் அம்மா யூடியூப் சேனல் அனிதா கலைக்கூடம் யூடியூப் சேனல் நாளைக்கு கொட்டை எழுத்துல போட்டுறாதீங்க என்ன அசிங்கப்படுத்துறாதீங்க நீ மன்னிப்பு கேக்குறியா வேற என்னமும் செய்யறியா அவர் முகமே சரியில்லை கோபம் அவர் இங்க இன்னமும் உன்னை மன்னிக்கல அவரு போய் மன்னிப்பு கேளு இன்னமும் உன்னை மன்னிக்கல அவர் முகமே சரியில்லை நான் மன்னிச்சிட்டியா ஐயோ அது பீத்தி மாதிரி கிடக்கணும் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு பார்த்திருக்கேன் கோலை பிடிச்சு மன்னிப்பாராங்க பையன் அழகேசன் ஐயா அவன்டியுமா இந்த சீனுக்காகவே ரெடியா வருவாங்க என்ன மன்னிக்க சொல்லுங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் நீ எல்லா பச்சை வெட்டி சிவப்பு வெட்டி அம்புட்டையும் கலந்து தேடு அவர்கிட்ட சொல்லுங்க வாடா இன்னொரு பச்சை வெட்டி மணி என்று மன்னிப்பு கேட்டுரு வா இப்படி பிடிச்சே களி புடி உஞ்சா போச்சுடா அழகேஷா இல்லைனாலும் சரி போ உன்னை நான் மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல இனிமேல் இப்படி பேசாத நிப்பாட்டியா பேச்ச அது முடியாதுமா என்னடா சவுண்டு கூடுது என்ன ஓங்கிட்ட அதுவும் ஹரிஹரன்கிட்ட திருச்சி விஜி மன்னிப்பு கேட்டு இந்த ஜீவன் வாழணுமா இன்னைக்குதான் ஜாடி கேத்த மூடி ஓடு அது ஓங்கிட்ட வேற யாருக்கிட்ட வேணாலும் விழுந்துக்கிட்டு மன்னிப்பு கேப்ப உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளைய நெஞ்ச பிடிச்சி தள்ளி செவுத்துல கொண்டு சாக்கி நல்ல ஆம்பளை பிடிச்சி தள்ளி எதை இரு தள்ளியா இல்லைன்னா அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுமா ஏய் விஜய் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லு எப்பா நீ ஏதோ வேற மூட்ல இருக்க நீ செக்ஸ் படம் பார்க்கறதுக்கு நானா கிடைச்சேன்
பொம்பளையாச்சேன்னு உன்னை பேசாம இருக்கேன். இல்லனா என்ன பண்ணுவ? வேற மாதிரி ஆயிட்டேன். என்ன சுத்துப்புட என்ன பண்ணுவ? ஏய் இங்கேரு இங்கேரு நாங்கெல்லாம் வேற மாதிரி. நீ அந்த மாதிரி தானா? ஏய் பேசியா? ஏக்கல் டான்ஸை கூட்டாங்கன்னா ரவுடிச்சிருக்கிய உன்னை கூட்டம். பப்புனை கூட்டோன்னா லூசை கூட்டு வந்துருக்கு. ஏய் வேண்டாம். வேணும். நிறுத்திக்க. நிப்பாட்டு. இதோட நிறுத்திக்க. நீ நிப்பாட்டிக்கா. ஐயோ முடியாத காரியத்தையே பேசிட்டு இருக்காங்க. அதான் தெரிஞ்சு போச்சே, அதுக்கு தான் சொல்றேன் அசிங்கப்பட்டாவது நிப்பாட்டி தொலைட்டுன்னு. ஏய் நான் நிப்பாட்டினா உனக்கு தான் சிரமம். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். வந்தோரை வாழ வைக்கும் சங்கம் என் சங்கம். அப்போ நீங்க தான் சிரமப்படுவீங்க. ஜங்க கிழக்கிடி சங்கமா ஜங்கா. ஏய் பொம்பளையா அடக்க உடக்கம் நட இல்ல லம்பாடிச்சிருக்க மாதிரி ஆடுற. நீ இந்த அதிகாரம் ஆணவம் வெத்து ஓட்டு வெறு ஓட்டுலாம் ஒன்னும் தெரியாத பிள்ளைங்க ஓகாக்கா ஓகாக்கான்னு வருவாரு. அதுகிட்ட வச்சுக்கிட்டு ஓட்டு என்கிட்ட ஓட்டுன என்ன சிஎஸ்பியா பேசுறாயா? இந்த தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்காங்க, எனக்கு அப்படி வாய் வரமாட்டேங்குது பேச. தாய்மார்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். பேசு. அப்படி பேசாத. பேசுவியா? நான் அசிங்கம் பேச மாட்டேன். நான் பேசுவேன். நீ பேசலாம். பேசு. நீ உதுத்த சிரிக்கி. நீ உதுத்த அந்த பக்கத்துல என்ன அப்படிதான் இருக்கும். நீ பேசுவ. நீ பேச என் பங்காளி எல்லாம் கை தட்டலாம் சிரிக்கலாம். நான் ஒரு வார்த்தை தப்பா பேசி என் தாய் குளங்கள் உட்கார்ந்துருக்கு. அவ தான் கிறுக்கு சிரிக்கி இப்படி பேசுறா. இந்த தம்பி இப்படி பேசலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் மருந்தை குடிச்சிட்டு சாகலாம். நான் குருண மருந்தை வாங்கி கொடுக்குறேன் உடனே சாவு. அடக்க உடக்கம் தேவை இல்ல. பொம்பளையா லட்சணமா நட இருக்க முடியாது. என்ன பண்ணுவ? வாய குறை. நீ வாய குறை. எதுக்கு என்ன குறைக்க சொல்ற? சொல்லாத. ஆம்பளை பேசத்தான் செய்வேன். அது மாதிரி பொம்பளைங்களும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். பொம்பளை பேசினான்னா அது அட்டை தருத்துறான். ஆம்பளை பேசினான்னா அது சரித்துறான். பொம்பளை பேசுனா பெரிய சகாப்தம், ஆம்பளை பேசுனா அட்டை தருத்துறோம். உன்னைத்தான் வாயாடி சிரிக்கும்யா. உன்னைய வாயாட இதுங்குவாங்க. என்னைக்கா சொல்ல ஆம்பளை வாயாடி கிறுக்குன்னு சொல்லியிருக்காங்களா? பொம்பளை தான் வாயாடி சிரிக்கும்யா. இப்படி பேசுறீன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ எல்லாம் இப்படி போயினா போன மறு வீட்டுக்கு கூட திரும்ப வர மாட்டா. உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு குறை 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 உரசி போடுவா. நாளா நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே மாமியார குழவிகளை தூக்கி போட்டுட்டு தான் வலது காலையை எடுத்து வைப்பேன். ஆஹா என் குடும்ப குத்து விளக்கு. உன்னைத்தான் திட்டி திட்டி அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இப்படிதான் இருப்பாங்களா பொம்பளை? ஒரு பொம்பளை நடக்கிற நடையிலேயே அவ குணம் என்னன்னு சொல்லிவிடுவேன். தெரிஞ்சுக்க. இப்படியா தெரியும் மலைமாடு கணக்கா? ஏய் பூமி அதர நடக்கிறவ பொம்பளை கிடையாது. பொம்பளை நடக்கும்போது நீங்க உட்காருங்க ஐயா, நான் பேசிக்கிறேன், நீங்க உட்காருங்க ஐயா. அட இரு, உன்னாலதான் அவருக்கு இப்போ ஒண்ணுக்கு வந்திருக்கு. வந்துருச்சா? இப்பதான் வருதா? நிலாக்கா இது பாடையிலே வந்திருக்குமே. அப்ப வந்தது இப்பதான் அந்த ஏரியாக்கு எண்டுக்கு வந்திருக்கு. ஐயோ பாவ தடுமாறி போற வழியை விடுங்கப்பா. நீ டவுசருக்கு வெளியே வர்றதுக்குள்ள ஒரு போக பைய போங்க. டவுசர்ல இருந்து தொலைச்சிடாம நீ பண்ற வேலை தான் இதெல்லாம் காரணம். பொம்பளை நடக்கிற நடத்தையில அவ குணத்தை சொல்லிவிடுவா. நான் உன்னை கேட்கறேன். இப்ப பொண்ணு பார்க்க வர்றாங்க. சரி. யாரா? யாரையோ. சரி. உன்னை கூட வச்சுக்க. என்ன நீ வச்சுக்குவேங்கிற? ஏய் தர்ராஜனே. ஏய் வச்சுக்கனா அதல்ல. அப்புறம் நான் வச்சுக்குவேங்கிற ஒரு பேச்சுக்கு. ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா அந்த பொண்ணு குணாதிசயம் எப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிப்பா? இப்ப நீங்க சொன்னீங்களே பொண்ணு வரையிலே நடந்து வரதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்ல. இல்ல பொண்ணு முகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. முத என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளை விட்ட ஆளு பொண்ணு விட்ட ஆளு எல்லாம் நடு ஹாலில் வந்து உட்காந்து நல்லா இடுப்பயிற குத்து விளக்கு எடுத்து கொண்டு வந்து வச்சு சரி அந்த பிள்ளைய கூப்பிட்டு அதுல உட்கார சொல்லுவாங்க. கேட்கிறேன் கேள்வி அதானே நல்ல வேலை அன்னைக்கே வா. குத்து விளக்குல ஏரியா உட்காருவாங்க. அதல்ல குத்து விளக்க நடுவுல வச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த குத்து விளக்கை ஏத்துமான்னு சொல்லுவாங்க. ஓஹோ அவ என்ன செய்யறான்னு பாக்கணும். சரி இப்ப குத்து விளக்கு எப்படி ஏத்துவாங்க? குத்து விளக்கு என்ன தீப்பெட்டி எடுத்து அப்படி பொருத்தி திரிக்கு நேரா காமிச்சா தீபம் எரியும். என்ன அதிசயம்டா. தீப்பெட்டி எடுத்து பொருத்தி திரிக்கு நேரம் வைக்கணுமா? அது எனக்கு தெரியாதா? வேற என்ன பண்ணும் முதவி? அதுக்கு முதல்ல விளக்குல எண்ணெய் ஊத்தணும். ஓ எண்ணெய் ஊத்தாம பச்சை தண்ணில எரியும். எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு பத்த வச்சா பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? அப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ணும்? முதல்ல திரி எண்ணெயில ஊறி போயிருக்கும். சரி அப்ப என்ன செய்யணும்? நுனியை நசுக்கணும். மெதுவா. ஏய் என்ன இல்ல நீங்க தான் நுனியில யாரு திரி எண்ணெயில ஊறி போயிருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? நுனி அப்படி என்னங்க பண்றீங்க? ஏய் அந்த பிள்ளை ரூட்டை திருப்பி விடுற. நான் திரியோடைய நுனியை தான் நசுக்கிறேன். நீ வேற ஏதோ நசுக்கிற மாதிரில ஐடியா பண்ற. இல்ல நான் எதையுமே இயல் இசை நாடகமா செஞ்சு காட்டுவேன். அந்த நுனியை நசுக்கி விட்டு மெதுவா
பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நுனியை நசுக்கிட்டா கையில் எண்ணெய் ஆகும்ல? ஆமாமா, பிசு பிசுன்னு இருக்கும். அந்த எண்ணெயை அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்ப்பாங்க. ஓஹோ. ஒரு சில பிள்ளைய திரிய நசுக்கினதோட அந்த எண்ணெயை கலக்கும் தலையில் தெரிச்சிடும். அப்படி தேய்ச்சிட்டா இவ உடம்ப சுத்தபத்தமாக வச்சுக்க மாட்டான்னு அங்கேயே தெரிஞ்சுக்கிறேன். ஓஹோ. இன்னும் சில பிள்ளைய திரி அப்படி நசுக்கிட்டு செவுத்துல அப்படி தடவிப்படும். அப்படி தடவிட்டா இவ வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்க மாட்டான்னு அங்கேயே தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல அறிவாளி பிள்ளையா இருந்தா ஒரு பழைய துணி எடுத்து கையை துடைச்சு ஓரமா வச்சு அப்புறம் விளக்க ஏத்தணும். அதுக்கான ஒரு துணியை வச்சுக்கிட்டு தெரியுதா? இந்த துணிய எதை செஞ்சா அவ எப்படின்னு அங்கேயே கண்டுபிடிச்சிருவேன். சரி. உன்னை எல்லாம் ஏத்த சொன்னோம்னா குடும்ப விளக்க குத்து விளக்க ஏத்தி கிருட்டுன்னு ஒன்றே வச்சிருவேன். நானா எடுத்து மெழுகுவத்தியை பொருத்திட்டு வந்துருவேன். எதுக்கு தீப்பெட்டியை எடுத்து திரிய கசக்கி அதை புழிஞ்சி நேரா மெழுகுபத்தியை பொறுத்து திரியில காமிச்சிருவேன். இப்ப பொண்ணு பார்க்க வந்தா இப்படி கண்டுபிடிப்பேன். மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. சரி. அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணுக்கு ஏத்தவனா அப்படின்னு யாரு கண்டுபிடிப்பா சொல்லு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்பாங்க, ஏப்பா மாப்பிள்ளைக்கு எது கெட்ட பழக்கம் இருக்கா இருந்தா சொல்லிருங்கப்பா, பொண்ணு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா இந்த பிள்ளைக்கு சேர்ந்த மாப்பிள்ளையான்னு கண்டுபிடிக்கிறேன் யாரு கண்டுபிடிப்பான்னா என்ன கூட போற நண்பர்கள் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இல்ல, அந்த பொண்ணோட கூட பிறந்த வரைக்கும் பாரு, அண்ணனுங்க பிறந்தவன் மாமி மச்சனே. சரி. அந்த மாப்பிள்ளைக்கு மச்சனே மாதிரி இருக்கான்ல, அவன் தான் கண்டுபிடிப்பான். எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்ம தங்கச்சிக்கு ஏத்தவனா, இவன் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாதவனா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பான்னா, எப்படி மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு சைஸா எங்க வாங்க மாப்பிள்ள அம்மா கரைக்கு போயிட்டு வருவான், வெளியே போயிட்டு வருவோம், டாட்டா பக்கத்து போயிட்டு வருவோம், கூட்டிட்டு போவேன். அப்படி சைஸா போகும்போது பேச்சு கொடுப்பேன். எப்படி மாப்பிள்ள தீப்பெட்டி இருக்கா அப்படின்னா, தீப்பெட்டி எடுத்து இந்தான்னு நீட்டிட்டான்னா அவன் பீடி சேர்த்து குடிக்கிற ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சு. ஐயோ மாட்டிக்கு வாங்கிற இப்ப இருக்க கிழவனை போய் வச்சுக்கிட்டு எல்லிம்பாங்க, அது வேற பிரச்சனை. அப்படி சைஸா போய் ஆளுக்கு ஒரு கருவுக்கார தூரில் உட்காருவாங்க குத்த வச்சு. இதுல மாப்பிள்ளை எங்க குத்த வச்சு உட்கார்றானோ சரி அவனுக்கு எதிர்த்தாப்புல போய் மச்சனுங்க என்ன கரெக்டா தெரியுது. ஒரு பழைய ஆளு எய்தாப்லையா உட்காந்து சைஸா பார்ப்பேன். அதுலதான் கண்டுபிடிப்பாங்க மாப்பிள்ளைக்காரன் ஒண்ணுக்கு இருந்தான்னா நிலத்துல குழி பறிக்கணும் சர்ன்னு. அப்படி பறிச்சதுன்னா அவன் சுத்தமான ஆம்பளை. சரி பறிக்கலன்னா பண்ணாதவன் கண்டுபிடிச்சிருவான். தொர தொர தொரண்டு ஒழுகுச்சுன்னு வச்சுக்க, இந்த முண்டை வேற எங்கேயோ குழி பறிச்சிருக்கான், சரி இவன் நம்ம தங்கச்சிக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு அங்கேயே கண்டுபிடிச்சு விடுவாங்க. நல்ல விஞ்ஞானி கண்டுபிடிப்பியா? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், தெரியணும், பழைய சடங்கு சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும். பத்தியா கரெக்டா வந்துட்டு சும்மா வாய் பேசினா பத்தாது. அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க நல்ல மாப்பிள்ளையான்ட்டு என்னை கூட்டு கொண்டு ஒண்ணுக்கு சொல்லி பாக்குறியா? ஏமாந்து போயிடுவேன். சின்ன பிள்ளையா இருக்க, சரி உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இந்த பேச்சா இருக்கல என்ன நீ மன்னிச்சு விடுற வெங்காயம். இதை விடு, இன்னொன்னு கேக்குறேன். கல்யாணத்துக்கு போயிருக்கியா? மணவரையில பொண்ணையும் மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஒரு சடங்கு செய்வாங்க. என்னது? ஒரு குடத்துல மஞ்சள் தண்ணியை கொண்டு வந்து வச்சு ஒரு மோதிரத்தை தூக்கி உள்ள போட்டு போடுவாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளைய உள்ள கையோட சொல்லுவாங்க. யாரு முதல்ல எடுக்கிறீங்கன்னு பாப்பாங்க. வாங்க யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க? இங்க என்ன போட்டியா வைக்கிறாங்க? ஏயா அப்புறம் எடுக்கிறது இல்லையா? அதுலதான் பொண்ணோட குணத்தையும் மாப்பிள்ளையோட குணத்தையும் கண்டுபிடிக்கிறது. எனக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா முதல்ல குடத்துக்குள்ள கையை விட்டு மோதிரத்தை நான் தான் எடுப்பேன். இதுதான் தப்பு. அதுல கண்டுபிடிச்சு விடுவேன். அதுல யாரு விட்டு கொடுக்குறான்னு பாப்பாங்க. இப்ப பொண்ணு பிள்ளை சின்னக்கணுமா, மாப்பிள்ளை ஆம்பளையாள், அவர் சபையில அசிங்கப்படக்கூடாது, அவர் எடுக்கட்டும் அப்படின்னு இவ சும்மா கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தான்னா இவ விட்டு கொடுத்து போற பொண்ணு. சரி சில மாப்பிள்ளைக்காரங்க என்ன இருந்தாலும் பொட்டக்கலதை சங்கடப்படுவா, அவ எடுக்கட்டும் அப்படின்னு அவன் கிண்டிக்கிட்டே இருந்தான்னா அவன் விட்டு கொடுத்து போற ஆம்பளை. ரெண்டு பேருமே எடுக்கிறியா? சில பேர் ரெண்டு பேருமே எடுக்காம கிண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போற தம்பதி. இதுல பொம்பளை முதல்ல நான் எடுத்துட்டேன்னு தூக்கிட்டா முடிவு பண்ணிடுவாங்க. இந்த முண்டை எதுலையும் விட்டு கொடுத்து போக மாட்டான், கொடுக்க மாட்டோம். நீ நம்ம தான் குடும்பத்துல அனுசரிச்சு போய் வழி கடங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம். ஓஹோ உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். எடியா கையா எடியா கையா பேச்சா இருக்கல மேல கையை வச்சு பேசுற. அப்ப கீழே வைக்கவா? முடிஞ்சா வை பாப்போம். ஏய் நீ வேற ஏதோ ஐடியால இருக்க. அப்புறம் பேசுற. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம். கம் ஆன் டெல் மீ. நான் 7 வயசுல எழுதி வித்தவன். நான் 7 வயசுல எழுதி வித்தவன். 16 வயசுல விளைச்சி நின்னவன். முட்டிச்சா ஏறு. என்னது? அரிகர ஏறு. எங்க? உட்கார்ந்து ஏறு. ஏய் நின்னு ஏறு. ஏலா ஏரா. ஐயோ நான் லூ போட்டு பாடலங்க. லூ போடுறியா? ரூ அது எதுக்கு நமக்கு? ஏலு லூ
அடி இளநிய வைக்க வந்தா உங்க அம்மா உன் வாயில என்னைய படுற அம்மா கோத்தான்னு படுற அம்மா அம்மானா இளநிய வைக்க வந்தா அம்மா ஓ இளநிய தாடியா சும்மா இளநீ வைக்க வந்த அம்மா ஓ இளநீ தாடிய சும்மா என்னங்க எப்ப பார்த்தாலும் இதையே செய்யறீங்க அப்ப திரும்பிக்கிறியா நல்லா ஏய் அடி சங்குக்கு பிறந்தவளே அந்த ஆள் இங்க வாய வச்சுட்டு ஏய், நான் எங்கடி வாய வச்சேன் இந்தாங்க. முகத்தை குனிஞ்சு பார்த்தேன் ஆமா குளிஞ்சுதான் பார்த்தேன் முகரைக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியலையா இல்ல, இல்ல. ரெண்டு ஒரே சைஸ்ல தான் இருக்கு ஒரே என்ன கிச்சு கிச்சு போடுறீங்க விஜி என்னங்க விஜி நான் தான் விஜி உன்னை நான் உன்னை கேட்கலாமா நல்லா கேளுங்க உங்களுக்கு இல்லாததா கேளுங்க நான் உன்னை ஓப்பனா நல்லா முடியாத வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஓப்பனா ஒன்று கேட்கவா பாவ கற்பனை தான் விடுங்க ஏங்க முடியாதெல்லாம் பேசாதீங்க ஏய் பாவம். ஓப்பனா ஒன்று கேட்கவான்னு ஏன்டா அந்த அசிங்க சரி 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 சார் 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 சரி வேணாம் முதல்ல சகனம் சரியில்லை ஆமா நீ வேணா என்னை ஓப்பனா வேற தலையெழுத்து ஆத்தி வேற வழி இல்ல ஓ நீ என்னை ஓப்பனா கேட்கறியான்னு நல்லா கேப்ப ஆனால் நீ சேர்ந்துருக்க இவர் செட்டு ஐயோ கடவுளே நான் உன்னை மனசார விரும்புகிறேன் ஐயோ உங்களை என் மனசுல எப்படி தெரியுமா வச்சிருக்கேன் எப்படி சொல்லுவா ம் அடுக்கு மல்லிய இது ஆள் பிடிக்குது தோல் பிடிக்குது துடி துடிக்குது அதுக்கு மல்லிய அது ஆள் பிடிக்குது தோல் பிடிக்குது துடி துடிக்குது நீ தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும் நீ தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும் அட ஆளாகி ஆளாச்சி வந்தால் அடுத்து மல்லிகை ஆள் பறிக்குது தோல் துடிக்குது துடி துடிக்குது தொட்டா நாவாரே புதுபாய் போடு இது நீராடு அடனாவாரே புதுபாய் போடு நீவாரே இளநீரோடு கையோடு சேர்த்து வச்சு அங்கே இங்கே காத்து காக்காம காத்து புட்டு கண்ணு ரெண்டும் சேர்த்தனுக்கு நீ வாடி சொல்ல குட்டி நான் தேடும் வெள்ள கட்டி கைகள் உன்னை கண்கள் மூடி தேடுது
பாராட்டு மார்போடு என்னை தாராட்டு காத்தோடு காத்திருந்து அங்கே இங்கே தோத்துக்கிட்டு பின்னானா பாடிக்கிட்டு அங்கே இரண்டு ஜல்லிக்கட்டு நீ வாடி செல்ல குட்டி நான் தேடும் வெள்ள கட்டி கண்கள் உண்மை கைகள் என்னை தேடும். அடிக்கு மல்லிய இது ஆள் பிடிக்குது அது தோல் பிடிக்குது துடி துடிக்குது நீ தொட்டா தொட்டால் போதும் சொற்களும் முன்னால் தோன்றும். நீ தொட்டா போதும் சொன்னதும் நாளாச்சு வாழ்கை வா. அடிக்கு மல்லிய இது ஆள் பிடிக்குது அந்த தோல் பிடிக்குது துடி துடிக்குது பாத்தீங்களா கம்பெனி செட் பண்ணிட்டேனா? சூப்பர் சூப்பர். போய் ரெடி பண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாமா மூடோட இருக்கேன். ஆமா ஆமா, வந்துடுறேன். முதல்ல பல்லெல்லாம் விலைக்கு வச்சிரு. எப்படியே போயிட்டா நம்ம இப்படியே ஏமாந்த பொழப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம என்ன பொழப்பு. சொல்றீங்க? நம்ம வாழ்க்கை முட்டாத்தனமே போச்சு மாப்பிள்ள. நிசந்தானா? நன்றி. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல இருக்கிறது. பெண்ணை படைக்காதே தென்றலே, பாவம் ஆண்களே பரிதாபம் ஆண்களே. பெண்ணை படைக்காதே பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே. காலகாலமா விதியா சொல்லடா காதல் காவியம் பேசுமோ ஒரு மூடல் கதை சொன்னா என் கதை இதுதான். பிரீத்தி, உன்னை நினைக்க முயல்கின்றேன் அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன் அதுவும் முடியவில்லை. கல்லை ஒடித்தாலே நீர் வரும் பாலைவனங்களே அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலே நீர் வரும் பாறை வளங்களோ அழகான பெண்களே. எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை இதுதான். கண்ண திறந்தா ஒளி இல்ல
காலை எடுத்தான் நடவுல ஒன்று நினைச்சு வாழ்ந்து வந்து மனசில இப்ப மரணா கரஞ்சு மறந்து போச்சு ஆசையே கண்ண திறந்தா ஒளியே காலை எடுத்தான் நடவுல ஒன்று நினைச்சு வாழ்ந்து வந்து மனசில இப்ப மரணா கரஞ்சு மறந்து போச்சு திறந்தா ஒளியில் காலை எடுத்தா நடவு காதல் வந்தது முன்னோனே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது எல்லோரும் காதல் வந்தது முன்னோனே கவலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம பழகல அந்த சங்கலியும் நமக்கு ஒன்றும் சரியில்லை கண்ண திறந்தா ஒளியில் காலை எடுத்தா நடவுல ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடு ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுறேன் உனக்கு மட்டும் கேட்ட போடு ராசாத்தி அந்த உண்மை மட்டும் தெரிந்த போது ராசாத்தி கண்ணேலி எங்கு சென்றாய் காதலியை எங்கு சென்றாய் கண்ணேலி எங்கு சென்றாய் காதலியை எங்கு சென்றாய் கண்ணால தவித்திருக்க கண்ணீரில் நனைந்திருக்க கண்ணால தவித்திருக்க கண்ணீரில் நனைந்திருக்க கண்ணீரில் எங்கு சென்றாய் ஊருக்குள்ள நம்ம பத்தி என்ன நம்ம பேசி என்ன வெட்டி விலகி போனா நீயும் வந்த மூச்சு ஊருக்குள்ள நம்ம பத்தி என்ன நம்ம பேசி என்ன வெட்டி விலகி போனா நீயும் வந்த மூச்சு கண்ணம்மாவோ பேச்சு காத்தோடு தான் போச்சு கண்ணம்மாவோ பேச்சு காத்தோடு தான் போச்சு காத்திருக்க காத்திருப்பேன் கடைசி வரையில் காத்திருப்பேன் 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 கடைசி வரையில் காத்திருப்பேன் உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான் உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான் உன்னையும் என்னையும் பிரித்தால் உலகம் இல்லையடி கண்ணிக்கும் நீருக்கும் என்னையும் இல்லை வாழோடே மட்டுமே வாழுவே இல்லையே மண்ணோடே போயதான் தேருவே கண்ணத்திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவு ஒன்றுடனே வாழ்வுடனே மனசில் இப்ப மனதா கரந்து மறந்து போனாலே இப்ப மனதா கரந்து மறந்து போனாலே இப்ப மனதா